புயல் தொடர்பான அண்மை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உள்ள புயல் இன்று இரவு அல்லது நாளை கரையை கடக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் பெங்கல் புயல் இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். முன்பாக இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் பின்பு மாலை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாயிருக்கக்கூடிய பெஞ்சல் என்ற புயலானது நாளை கரையை கடக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் தற்போது கணித்திருக்கிறார். இருப்பினுமே இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல மழையை தரக்கூடிய மேகங்கள் என்பது தற்போது அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக அடுத்த 12 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்கும் எனவும், அதே போன்று காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் என தற்போது கணித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இரவு முழுவதுமே திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக 60 முதல் 120 மில்லிமீட்டர் வரை மழை அதிகமாக பெய்திருக்கின்றது. இருப்பினும் தொடர்ந்து அடுத்த 12 மணி முதல் 18 மணி நேரம் வரை அதிகமாக நாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடும் எனவும், இந்த நேரங்கள்ல அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது கணித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதே போன்று சென்னை, பாண்டிச்சேரிக்கு இடையும் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் மகாபலிபுரம் இடங்கள்ல இந்த புயல் என்பது கரையை கடக்கும் எனவும் அவர் தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நாளை அதிகாலை புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த கடலோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகமாக இருக்கும் என கணித்திருக்கிறார். இருப்பினுமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் எனவும், தொடர்ச்சியாக இந்த நேரங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கிறார். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று மாலைக்குள் புயல் கரையை கடந்துவிடும் என கணித்திருந்த நிலையில் தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் நாளை அதிகாலை புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தொடர்ச்சியாக அவர் முன்வைத்திருக்கிறார். சிவரஞ்சனி, லிபிகா, புயல் கரையை கடப்பதில் தாமதம் ஏற்படுவது எதனால், இதற்கான காரணம் என்பது கூறப்பட்டிருக்கிறதா? தற்போது நேற்று இரவு முழுவதுமே பெஞ்சல் புயல் என்பது அதிகபட்சமாக நேற்று மாலை 13 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் என்பது நகர்ந்து வந்தது. இரவு முழுவதும் குறைந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது அதனுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வேகம் அதிகரித்து இன்று காலை 12 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் என்பது தற்போது நகர்ந்து வருகிறது. இருப்பினுமே அதே பகுதிதான், புயல் உருவான அதே பகுதியில் தற்போது இன்னும் மையம் கொண்டிருப்பதின் காரணமாக புயல் கரையை கடப்பதற்கான நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்கிறது. தொடர்ச்சியாக ஒரு புயல் கரையை கடப்பதற்கு அதனுடைய அந்த கண் பகுதி, மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த கண் பகுதி, அதே போன்று பின்புறம் முழுவதுமே ஒரு புயல் கரையை கடந்தால் மட்டும்தான் நான் புயலை கரையை கடந்தது என்று நம்மால் உறுதிப்படுத்த முடியும். ஏனென்றால் புயலினுடைய அந்த பின்புறம் இருக்கும் பட்சத்தில் கூட நமக்கு அதிகப்படியான மழை பொழிவும் காற்றும் அதிகமாக ஏற்படும். இதனால் பாதிப்புகள் என்பது அதிகம் ஏற்படும். இதன் காரணமாக ஒரு புயல் முழுவதும் கரையை கடப்பதற்கு பின்புறமும் முழுவதுமாக கரையை கடக்க வேண்டும். தற்போது அதனுடைய வேகம் அதிகரித்திருந்தாலுமே அதனுடைய மையப்பகுதி என்பது கண் என்று சொல்லக்கூடிய அந்த புயலினுடைய மையப்பகுதி இன்னும் அதே பகுதியில் நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது புயல் கரையை கடப்பதற்கு தாமதம் எடுத்துக்கொள்கின்றது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக இந்த வடகடலோர மாவட்டங்கள்ல அதிக மழைப்பொழிவு என்பது இன்றைய தினம் தரும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போன்று செங்கல்பட்டு, மகாபலிபுரம் அது உள்ளிட்ட பகுதிகளிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் மழை தரக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் என்பது தற்போது அடர்த்தியாக இருக்கிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு என்பது 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பதும் அந்த பகுதிகளில் தற்போது நீடித்து வருகிறது. சிவரஞ்சனி, பிரதீப் ஜான் தற்போது தெரிவித்திருக்கிறார். புயல் கரையை நெருங்க தாமதமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை என்பது அதிகரிக்க கூடும் என்று. எந்தெந்த மாவட்டங்களில் குறிப்பாக அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது, அது எவ்வளவு நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது லிபிகா?
நிச்சயமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல அதிகனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக 21 சென்டிமீட்டருக்கு மேல் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அலை என்பது இந்த மாவட்டங்கள்ல அதிகம் பொழிவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. அதே போன்று புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் அதிகமாக மழைப்பொழிவு என்பது தரக்கூடிய இருக்கிறது. ஏனால் இந்த புயலினுடைய வேகம் அதிகரித்திருந்தாலுமே இன்னும் புயல் அதே பகுதியில் மையம் கொண்டிருப்பதின் காரணமாக தற்போது புயல் நகரக்கூடியது மெதுவாக நகர்வதன் காரணமாகவும் அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதே போன்று மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவு என்பது அதிகமாகவே இருக்கும் என கணித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் தற்போது இந்த பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு என்பது இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று உள் மாவட்டங்களாக இந்த வடகடலோர மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதிகளிலுமே மழைப்பொழிவு, இந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலுமே மழைப்பொழிவு என்பது அதிகமாகவே இருக்கும் என கணிச்சிருக்கிறார்கள். இருப்பினுமே கரையை கடக்கும் அந்த நேரம் வரும் வரை இந்த பகுதிகளில் அதிகனமழையும் குறிப்பாக காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய அதிகனமழை என்பது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதே போன்று கள்ளக்குறிச்சி, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மரக்காணம் பகுதிகளிலுமே அதிகமாக இருக்கும் என்றுதான் கணித்திருக்கிறார்கள். இந்த நேற்று அதே போன்று இன்றும் ஏற்கனவே ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ரெட் அலர்ட் என்பது நாளை வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும் கணிக்கப்படுகிறது. ஏனென்றால் நாளை அதிகாலை புயல் கரையை கடப்பதற்கான சூழல் இருப்பதாக தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதிகளில் மேலும் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. தொடர்ந்து சென்னை சோழிங்கநல்லூரில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் OMR சாலையில் வாகனங்கள் குறைவாகவே செல்கின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், அங்குள்ள நிலவரம். சிவரஞ்சனி, பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் புறநகர் பகுதிகளான OMR, ECR உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருகின்றன. காற்றின் வேகமும் இந்த பகுதியில் அதிகமாக வீசி வருகின்றன. தற்போது காலையிலிருந்து லேசான மழையும் கனமழை பெய்து வந்திருந்த நிலையில் தற்போது மழை இங்கு அதிகமாக பெய்து வருகிறது. இதனால் OMR சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. தேங்கி நிற்கும் மழையில் கடந்து செல்வதில் வாகன ஓட்டிகளும் மக்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த அதிக அளவு மழை பெய்து வரும் நிலையில் வாகனத்தில் இந்த சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீர் வெளியேறுவதற்கான வழி இல்லாமல் அதே இடத்தில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். இந்த மாநகராட்சி அதிகாரிகள் கொட்டும் மழையில் மழைநீரை வெளியேற்றுக்கான பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாகன ஓட்டிகள் முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பெஞ்சல் புயல் தாமதமாக கரை கடக்கும் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து மழையானதும் தொடர்ந்து அதிகமாக பெய்து வருகின்றன. தொடர்ந்து இந்த OMR சாலையில் சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், செம்மஞ்சேரி, நாவலூர், பெருமுடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம்பூர் சாலையில் தேங்கி நிற்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.